ஜைலோசைன் அப்படிங்கிற ஒரு வகையான போதைப் பொருள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஹை லெவல் டொப்பான போதைப் பொருள் அப்படின்னு சொன்னால் அது ஜைலோசைன். அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியாக இருக்கலாம், அதே போன்ற கலிஃபோர்னியாவினுடைய வீதிகளாக இருக்கலாம், அதே போன்ற அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா நகரத்தினுடைய வீதிகளாக இருக்கலாம். இந்த வீதிகள் எல்லாத்திலையுமே எடுத்து பார்த்தோம்னா மனித நடமாட்டம் அப்படிங்கிறத விட மனித மிருகங்களினுடைய நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனித நோக்கி மிருகம் நோக்கி என்ன மனித மிருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெனிசுவேலாவை நோக்கி அமெரிக்கா இப்போ அவர்களினுடைய மிகப்பெரிய ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பலை கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற 12 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் சரமாரியாக அடி வாங்கி இருந்தாங்க. அந்த நேரங்களில் தான் இந்த முழு உலகத்துக்கும் ஈரானினுடைய மிசைல்களினுடைய பவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சா. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்று நாம் 15வது நாளில் நிற்கும். அந்த அடிப்படையில் இந்த 15வது நாளில் காசாவை சுற்றியும் இன்றைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு, எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த உலக அரசியல் அவைகள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்ன, ஈரான், ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து யுனைடெட் நேஷனுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. என்ன கடிதம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற அணு ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட அமைப்பில் இருந்து ஈரான் மொத்தமாக விலகி கொள்ளுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், E3 அப்படிங்கிற ஸ்னப்பெக் முறையில் ஈரான் மேலே ஐரோப்பிய நாடுகள் 3 இணைந்து ஐநா சபையில் பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. 2015ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட தடையை தளர்த்தினாங்க. இதுதான் அந்த பொருளாதார தடை. ஈரானினுடைய அணு ஆயுதங்களை மட்டும்தான் குறிவைத்து இந்த நாடுகள் பொருளாதார தடையை வச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை, ஈரானினுடைய மிசைல் உற்பத்திகளையும் குறிவைத்து இந்த பொருளாதார தடைகள் ஈரான் மேலே இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரானுக்கு எதிரான இந்த தடையை வச்சாங்க. ஈரானினுடைய அணு ஆயுதத்திற்கு எதிராக தடையை வைக்கிறது ஓகே, ஈரானினுடைய மிசைல்களுக்கு எதிராக ஏன் இந்த தடைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற 12 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் சரமாரியாக அடி வாங்கி இருந்தாங்க. அந்த நேரங்களில் தான் இந்த முழு உலகத்துக்கும் ஈரானினுடைய மிசைல்களினுடைய பவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. பிறகு இந்த மிசைல்களினுடைய வீரியத்தையும் பல அடுக்கு கொண்ட வான் பாதுகாப்பு தளங்களை அமெரிக்காவினுடைய தாடா இருக்கலாம், அயன்டோம் சிஸ்டமா இருக்கலாம், அயன்டோமுக்கு பிறகு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கலாம், எல்லாத்தையும் மீறி ஈரானினுடைய மிசைல்கள் இஸ்ரேலினுடைய பல முக்கியமான இடங்களை பயங்கரமா தாக்கி இருந்துச்சு. இதுதான் ஈரான் மேலே இந்த நாடுகள் எல்லாமே அணு ஆயுத தடை அப்படிங்கிற பேர்ல ஈரானினுடைய சகல விதமான ஆயுதங்களுக்கு எதிராகவும் தடை விதிக்க முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த நேரங்களில் தான் இப்ப ஈரான், ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுமே சேர்ந்து யுனைடெட் நேஷனுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. உங்களினுடைய அணு ஆயுத தடுப்பு சட்டத்தில் இருந்து ஈரான் விலகி கொள்ளுது. ஈரான் மட்டும் அனுப்பியிருக்கலாமே, ஏன் ஏனைய நாடுகள் ரெண்டும் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சோம். அப்படின்னு சொன்னா இப்ப அமெரிக்கா மேற்குக்கு எதிராக, மேற்குலகத்திற்கு எதிராக, நேட்டோ நாடுகளுக்கு எதிராக வளர்ந்து வர மிகப்பெரிய சக்திகளாக ரஷ்யா, சைனா இருந்து கொண்டிருக்கு. அதோட சேர்ந்து ஈரானும் இப்ப தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகி கொண்டிருக்கு உலக அரங்கில். அந்த அடிப்படையில் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து பலம் பொருந்திய கடிதம் ஒன்றை ஐநாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரான் இனி அணு ஆயுதம் தயாரிக்கும் அப்படிங்கிறத விட வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறமாக அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை உண்டு, போதை பொருள் பிரச்சனை. அமெரிக்கர்கள் இப்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, சைனா, ரஷ்யா, ஈரான் இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து வெனிசுவேலா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளில் இருக்கிற போதைப் பொருள் கடத்தல் வியாபாரிகளை கொண்டு அமெரிக்காவுக்குள்ள பாரிய போதைப் பொருட்களை கடத்தி கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக. இதை நாங்கள் முழுவதுமாக தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொலம்பியாவில் இருந்து வந்த படகுகள் சிலதை டார்கெட் பண்ணி கடந்த வாரம் கூட அமெரிக்கா அடிச்சு இருந்தாங்க. இப்போ அந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியாக இருக்கலாம், அதே போன்ற கலிஃபோர்னியாவினுடைய வீதிகளாக இருக்கலாம், அதே போன்ற அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா நகரத்தினுடைய வீதிகளாக இருக்கலாம். இந்த வீதிகள் எல்லாத்திலையுமே எடுத்து பார்த்தோம்னா மனித நடமாட்டம் அப்படிங்கிறத விட மனித மிருகங்களினுடைய நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனித நோக்கி மிருகம் நோக்கி என்ன மனித மிருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜைலோசைன் அப்படிங்கிற ஒரு வகையான போதைப் பொருள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஹை லெவல் டொப்பான போதைப் பொருள் அப்படின்னு சொன்னா அது ஜைலோசைன்.
ஜைலசைனை பொறுத்த வரைக்கும் மிருகங்களுக்கு மயக்கத்திற்காக அடிக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் தான் ஜைலசைன். இந்த ஜைலசைனோட வேறு விதமான மருந்துகளையும் கலந்து போதைப் பொருட்களாக இன்ஜெக்ஷனூடாக உடம்புக்குள்ள ஏற்றி அமெரிக்கர்கள் நிறைய பேர் இப்ப அமெரிக்கா முழுவதும் செல்ல போனா போதைக்கு மிகப்பெரிய அடிமையாகி இருக்கு. இவை எல்லாமே சைனாவும் ரஷ்யாவினுடையதும் ஈரானினுடையதும் திட்டம் தான். அமெரிக்கா வலிக்கிறதுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த ரெண்டு நாடுகளூடாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லித்தான் அமெரிக்கா இப்ப கொலம்பியா மற்றும் வெனிசுவேலா ஆகிய இந்த ரெண்டு நாட்டையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெனிசுவேலா அண்ட் அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் கடந்த நாட்களாக முருகலுக்குள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் வெனிசுவேலாவை நோக்கி அமெரிக்கா இப்ப அவர்களுடைய மிகப்பெரிய ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பலை வெனிசுவேலாவை நோக்கி வெனிசுவேலாவினுடைய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்துறதுக்கு அமெரிக்காவினுடைய பென்டகன் அனுமதி அளிச்சிருக்காங்க. ஒரு யுத்தத்திற்கான அறைகூவலாகவும் இது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியான குஸ்டாவோ பெட்ரோ அவர் மீது இப்ப அமெரிக்கா வெளிநாட்டு சொத்துக்களை அவர் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. அவர் மேல மட்டுமில்லை, குஸ்டாவோ பெட்ரோவினுடைய மனைவி மீதும் அதே போன்ற உள்துறை அமைச்சர் மேலையும் இந்த தடை உத்தரவை அமெரிக்கா பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமாக அமெரிக்கா சொல்றது பாரிய அளவு போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஜனாதிபதி போதைப் பொருளை தடுக்கிறதுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததன் காரணத்தால இந்த தடையை நாங்கள் அவர் மேல விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான விடயம், இப்ப லெபனானை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் பாரிய அளவுல சுற்றி வளைக்கிற முயற்சிகளை இப்ப மேற்கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் நேற்று முந்த நாள் வீடியோக்களை கூட நாம பார்த்திருந்தோம். லெபனான் அருகே பாரிய யுத்த பயிற்சிகள் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வராங்க. கடல் சார், நிலம் சார், வான்சார் யுத்த பயிற்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சைப்ரஸ், இஸ்ரேல், சிரியா, லெபனான் இந்த நாடுகளினுடைய கடல் பரப்புக்களை பகிர்றதுக்காக 2007ஆம் ஆண்டு ஐநாவால ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. பட் இந்த ஒப்பந்தத்துக்கு லெபனான் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால இந்த ஒப்பந்தம் அப்படியே தள்ளுபடிக்குள்ளாக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த ஒப்பந்தம், அதாவது இன்னைக்கு 25ஆம் தேதி, கடந்த 23ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்துக்கு லெபனான் அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தம் சம்பந்தமா ஹெஸ்புல்லாக்கள் முக்கியமான கருத்தொன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் லெபனானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாம லெபனான் 5000 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பை இந்த ஒப்பந்தத்தினூடாக லெபனான் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 5000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புகைப்படத்திலே அதற்கான பதில்களை நாம கண்டுகொள்ளலாம். அதாவது ஒரு பக்கம் லெபனான், இன்னொரு பக்கம் சைப்ரஸ் இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற கடற்பரப்புக்குரிய ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் மத்தியில் அமைஞ்சிருக்கிற இந்த சிவப்பால குறிப்பிட்டு காட்டியிருக்கிற இந்த பிரதேசம் தான் 5000 சதுர கிலோமீட்டர் பிரதேசம். இந்த 5000 சதுர கிலோமீட்டரும் இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச கடற்பரப்புக்குள்ள போகுது. இது லெபனானுக்கு சொந்தமான கடற்பரப்பாக இவ்வளவு காலம் இருந்துச்சு. சர்வதேச கடற்பரப்புக்குள்ள இந்த பிரதேசங்கள் போயிடுச்சு, இந்த சிவப்பு வலயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஈஸியாக இந்த சிவப்பு வலயத்துக்குள்ள நுழைந்து லெபனானை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகளும், லெபனானை 3 பக்கமும் சுற்றி வளைத்து ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் ஹெஸ்புல்லாக்கள் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டதற்குரிய மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லெபனானினுடைய இறையாண்மையையும் லெபனானினுடைய முக்கியமான பிரதேசங்களையும் இது ஆட்கொள்ளுது அப்படிங்கிறதும் இதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்றாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் இஸ்ரேல் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கிற ஹாரோஃப், ஜப்ஜிட் ஆகிய இந்த நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல்ல ஒரு வாகனம் முழுவதுமாக தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இதுல பயணிச்ச எல்லாரும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பயணிச்சவங்க ஹெஸ்புல்லாக்களோட சம்பந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்றும் பல கருத்துக்கள் நமக்கு இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் 4 பேரை படுகொலை செஞ்சிருக்காங்க யுத்த நிறுத்தத்தின் போது. அது மட்டும் இல்லாமல் 15 உடல்கள், ஏற்கனவே இடிபாடுகளுக்குள்ள சிக்கப்பட்டிருந்த உடல்கள் காசாவினுடைய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய ராணுவங்களினுடைய தாக்குதல்களால 7 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 93 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள படுகொலை செஞ்சிருக்காங்க. 324 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 464 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காசாவினுடைய
கான் யூனிஸ் பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் பல வீடுகளை உடைக்கிற வேலைகளை ஈடுபட்டு கொண்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வலயத்திற்குள்ள இப்போ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மஞ்சள் வலயத்துக்குள்ள இருக்கிற வீடுகளை தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் உடைச்சு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய பக்கத்தில் இருந்து நமக்கு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்தத்தை மீறாங்களாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய நாட்டினுடைய அதிகாரிகள் சொல்றாங்களாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 28 உடல்களில் இதுவரைக்கும் இன்னும் 13 உடல்கள் ஹமாஸ் தர வேண்டி இருக்கு. இந்த 13 உடல்களையும் ஹமாஸ் எங்கள்கிட்ட தரல. ஆக யுத்தத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போறோம், இந்த யுத்த நிறுத்தத்தை முறிச்சு போட்டு நாம யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒத்த முடிவுல இருக்காங்களாம். இதை எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரிகள் நிறைய பேர் இப்ப இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்காங்களாம். இஸ்ரேலை எப்படியாவது கைரண்டையும் கால்ரண்டையும் கட்டி போட்டு வச்சுக்கணும், இந்த யுத்த நிறுத்தம் சரியாக முடியும் வரையும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் காசா இந்த வான்பரப்புகளில் அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் இப்போ மொத்தமாக பறந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. முக்கியமான காரணமாக அமெரிக்கா சொல்ற காரணம், யுத்த நிறுத்தத்தை இருதரப்பும் மீறிடக்கூடாது, இந்த யுத்த நிறுத்தம் மீறப்படுவதை கண்காணிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கிட்ட காது குத்துறீங்க அப்படிங்கிறோம் சில நேரங்களில் நாம் இதை கேட்கலாம். இந்த ட்ரோன்களை அனுப்பி வைக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம், காசாவுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கு, காசாவுக்குள்ள ஹமாஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. இஸ்ரேலினுடைய ட்ரோன் போனா தானே பிரச்சனை, அமெரிக்காவினுடைய ட்ரோன் போனா பிரச்சனை இல்லை. ஏன்னா மீடியேட்டர்ஸை மத்தியஸ்தம் வகிக்கிறவங்களே அவங்களுடைய ட்ரோனை அனுப்பி காசாவுக்குள்ள என்னென்ன நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இந்த ட்ரோன்கள் அமெரிக்கா அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவான பல ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை முன்வச்சு கொண்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ளே இப்ப வரைக்கும் ஹமாஸினுடைய 60% டனல்ஸ் அப்படியே இருக்கு, இயங்கிக் கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்கா? இது இஸ்ரேல் காட்ஸே இன்றைக்கு சொல்லியிருக்கார். இதுலையுமே இன்னொரு விடயம் ஒன்று காசாவுக்குள்ள நடந்திருக்கு. காசாவில் இருந்து வந்த இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, டனல்ஸ்களுக்குள்ள தான் எங்களை கொண்டு வச்சிருந்தாங்க. அந்த நேரங்களில் இரவு நேரங்கள் ஒருவர் வந்து என்ன காவல் காத்து கொண்டிருந்தார், இன்னும் சிலர் வந்து சுரங்க பாதைகளை தோண்டி கொண்டே இருந்தாங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்தையும் பணைய கைதி சொல்லியிருக்கார். டனல்ஸ்களை அவங்க தொடர்ச்சியாக தோண்டி கொண்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் இஸ்ரேல் காட்ஸ் சொல்லி இருக்கிற கருத்தும் ஒத்து போகுது. ஆக காசாவுக்குள்ள ஹமாஸ் தொடர்ச்சியாக மிக பலமாக இருந்து கொண்டு இருக்காங்க. 60% ஹமாஸினுடைய டனல்ஸ்கள் இன்னமும் அப்படியே இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே, காசாவில் ஒரு பக்கமாக இவ்வாறான விடயங்கள் போய்கொண்டிருக்க, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பிரதேசங்களில் ரமல்லா பிரதேசங்களுக்கு அருகில் இருக்கிற அல் முகைர் பிரதேசத்தில் இஸ்ரேலிய செட்லர்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது குடியேறிகள் பலஸ்தீனியர்களினுடைய வாகனங்கள் மேலே தாக்குதல் செஞ்சிருக்காங்க, தீயூட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெடிபொருட்களையும் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. குடியேறிகள் பொதுமக்களாம், இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் தான் இதை செஞ்சிருக்காங்களாம். அவங்க இந்த வெடிபொருட்களை பயன்படுத்தியிருக்கிற அப்படிங்கிறது வந்து இதுவே முதல் முறையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த வெடிபொருட்கள் யார் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இஸ்ரேலினுடைய இராணுவம் தான் இந்த வெடிபொருட்களை அவங்களுக்கு கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜெர்மனை தளமாக கொண்டிருக்கிற HRF அப்படிங்கிற ஹிந்த் ரஜாப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளை, ஹிந்த் ரஜாப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் 6 வயது குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருந்துச்சு. செஞ்சிலுவை சங்கத்துக்கு கோல் பண்ண நேரத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் வேண்டுமென்றே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் படுகொலை செஞ்சிருந்தாங்க. அது பெரிய அளவில் பேசு பொருளாக போயிருந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் அதுக்காகவே அந்த பேர்லேயே, குழந்தையினுடைய பேர்லேயே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உண்டு, உலகளாவிய ரீதியில் இப்போ இயங்கி கொண்டிருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் இப்போ இஸ்ரேலினுடைய நிறைய சோல்ஜர்ஸ் மேலே நிறைய வழக்குகளை இப்போ பதிவு செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் ஷைமோன் அவி சுகர்மேன் அப்படிங்கிறவர் மேலே ஒரு வழக்கொண்ட பதிவு செஞ்சிருக்காங்க. எதுக்காக இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ள பொதுமக்களினுடைய வீடுகளை உடைச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் வந்து செல்ஃபி எடுத்து வீடியோக்கள் எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அடிப்படையிலேயும் மனித குலத்திற்கு எதிரான பாரிய அழிவுகரமான விடயங்களை இவர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிற அடிப்படையிலேயும் இவரை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு HRF இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த இனப்படுகொலைக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை தேடி எடுக்கிறதுல இந்த HRF ஃபவுண்டேஷன், அதாவது ஹிந்த் ரஜாப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஃபவுண்டேஷன் உலகளாவிய ரீதியில் பெரிய அளவில் ஒரு நெட்வொர்க்காக இவங்க இயங்கிக் கொண்டு இந்த இனப்படுகொலைக்கு, அதாவது இந்த நூற்றாண்டில் இடம்பெற்ற
பாரிய இனப்படுகொலைக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்து கொண்டு வரதும் முக்கியமான விடயங்களில் ஒன்றாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம். எங்கே போனாலும் இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கலாம், பெஞ்சமின் நெத்தன்யாகு, முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு செல்ல இயலாது, ஐசிசி வாரண்ட் விதிச்சிருக்கு. அதே போன்று இஸ்ரேலினுடைய வீரர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல இயலாது, எந்த நேரம் யார் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க என்று தெரியாது. அப்படி இந்த உலகத்தில் இப்போ பெரும்பாலும் போர்க்குற்றம் செஞ்சவங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டும் இஸ்ரேலே இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் காசாவினுடைய யுத்தம் அப்படி என்று சொன்னால் அது மறுக்க முடியாது அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.